நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த தலைப்பு 6, 8, 12 6ஆம் அதிபதி. ஜோதிடத்தில் அந்த அலர்ஜியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். உண்மையை சொல்லப்போனால் மனிதர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறத விட நல்லா இல்லாமல் எப்போது இருப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நெகட்டிவாகவே பெரும்பாலானவர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு ஜோதிடத்தில் ஆழமான பரிச்சயம் ஜோதிடர்களாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஏன் ஜோதிட வீடியோக்களே பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுவீங்க இப்படி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போது கெட்டு போவீர்கள், ஒரு நெகட்டிவான ஒரு தம்ப்நெயில் ஒரு தலைப்பு வைக்கிறீங்கன்னா அதுதான் வியூஸ் அதிகமாக போகும். ஆக இந்த 6, 8, 12 அப்படிங்கிற அமைப்பு எப்போவுமே ஜோதிடத்தில் மாறாத சில துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை கொண்டதாக இருக்கிறது என்பது ஒரு எல்கேஜி லெவலில் இருக்கக்கூடியவருக்கு கூட தெரியும். நான் இன்னும் ஒன்று பாருங்க, ஒரு அருமையான சீன பழமொழி உண்டு. காலுக்கு செருப்பு இல்லையே என்று ஏங்கி கொண்டிருந்தேன், காலே இல்லாதவனை பார்க்குற வரைக்கும். காலுக்கு செருப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏங்கிக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு கால் இல்லாதவரை பார்க்கும்போது எனக்காவது கால் இருக்கு, அவருக்கு அதே இல்லையே அப்படின்ற மாதிரி. சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டம், வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, குடும்ப வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், குழந்தையால் கஷ்டம், பொண்டாட்டியால் கஷ்டம், புருஷனால் கஷ்டம், தொல்லைகள், அழுகை, ஐயோ எனக்கு போய் ஆண்டவனே இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுத்துட்டியே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஜாதகத்தை போடுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த பழமொழியை நினைப்பீங்க. உண்மையிலேயே கஷ்டத்தை தாங்குவதற்கும் உடல் மன தகுதிகள் கண்டிப்பாக வேண்டும். எப்போதோ ஒரு முறை கஷ்டங்கள் வரலாம். எப்போதுமே கஷ்டங்கள் வந்தால் அது வாழ்க்கையாக இருக்காது இல்லையா? அப்போ அப்படியும் நம்மள சில பேர் இருக்கிறாங்க. உயர்வுகளே அடையாதவர்கள் நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம். நம்ம ஓரளவுக்கு நடுத்தர வாழ்க்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். பெரிய லெவலில் அம்பானி லெவலில் அதிகாரம் உள்ளவர்கள், பணக்காரர்கள் அப்படி இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம். நீங்களும் நானும் ஏதோ ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கிறோம், ஒரு காரோ பைக்கோ வச்சுருக்கிறோம். நமக்கு ஒண்டிக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடோ டபுள் பெட்ரூம் வீடோ, வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு கௌரவமான வீடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ பேசிக் அமைப்புகளே இல்லாமல் ரோட்டோரம் இருக்கக்கூடியவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள் நம்ம மாநிலத்தில் இப்போது பெரும்பகுதி இல்லைன்னா கூட வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? ஆக நெகட்டிவ் எப்போது வரும்? லக்னம் பழுதடைந்த 2 ஜாதகத்தை காட்ட போகிறேன். லக்னம் பழுதடைந்து இருக்கிறது, லக்னாதிபதி பழுதடைந்து இருக்கிறார், தசாநாதன் 6, 8, 12 தொடர்பு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு சோதனைகள் வரும். ரெக்கவரே பண்ண முடியாத அளவுக்கு ஜாதகம் வருகிறது. சமீபத்தில் எங்கிட்ட பார்க்கப்பட்ட ஜாதகம். பெரும்பாலும் ஜாதகத்தில் உள்ள பாசிட்டிவ் அமைப்புகளை தான் நான் முதல்ல பார்ப்பேன். பாசிட்டிவ் அமைப்புகளே இல்லை, எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்காது. ஒரு 80% அப்படி இப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு ஜாதகம் அப்படி இப்படி தான் வரும். அதில் என்ன பாசிட்டிவ் சொல்றதுன்னு நம்மளே தடுமாறுவோம் இல்லையா? மனசில் சில விஷயங்கள் நிற்கும் இல்லையா? அப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க. ஜாதகர் ஒரு ஆண், 28/3/1998 சாயந்தரம் 4:03 தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் இப்போது வந்துருச்சு. அம்சத்தையும் இதையும் சேர்த்தே சொல்லிடுறேன், தசாபுக்தி அமைப்புகளெல்லாம் சொல்லிடுறேன். சிம்ம லக்னம், லக்னத்தில் ராகு, 6இல் சுக்கிரன், 7இல் குருகேது, 8இல் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சனி. பிறக்கும்போது புதன் தசையில 15 வருடம் 2 மாதம் 17 நாட்கள் மீதம் இருந்த நிலையில அம்சத்தையும் பார்த்துருங்க. அம்ச அமைப்புகள் ஓரளவுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை கணிப்பதற்கு அம்ச அமைப்புகள் தேவை. அம்சத்தில் ஆட்சி, உச்சம், நீச்சம் போன்ற ஸ்தானபலம் அம்சத்தில் கிடையாது. அம்சத்தில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 6ல் மறையுது அப்படின்றது கிடையாது. அம்சம் சுப வர்க்கமா பாவ வர்க்கமா, சுபத்தில் சுப வீடுகளில் இருக்கிறாங்களா பாவ வீடுகளில் இருக்கிறாங்களான்னு கணிக்கிறதுக்கு மட்டும்தான் நவாம்சம். மிதுன லக்னம், சிம்மத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய் கேது, மீனத்தில் புதன், குரு, சனி. இதுதான் அம்சம். சரி, இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு? மறுபடியும் இப்போது ராசி கட்டம் வந்துவிட்டது. இப்போது இந்த ஜாதகருக்கு என்ன தசாபக்தி? சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபக்தி. முதல்ல ஜாதகத்தை நீங்க அப்படியே அழகா அடுக்கா பார்க்கணும்.
என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகளில் இப்போ கிட்டத்தட்ட 170வது வகுப்பு தொடப்போகிறோம். மாணவர்கள் மற்றும் ஃபாலோவர்கள் ஒரு நிலையில் நெஞ்சை நிமிர்த்தி எனக்கும் ஜோதிடம் தெரியும், நானும் ஓரளவிற்கு கணிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னாலேயும் ஜோசியம் பலன் சொல்ல முடியும் என்கின்ற அமைப்பில் என்னுடைய பொது வீடியோக்களாக இருக்கட்டும், ஆன்லைன் வீடியோக்களாக இருக்கட்டும், பிரீமியம் வீடியோக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் தகுதி வாய்ந்த ஒரு அமைப்பில் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல கணிக்கிறதுக்கான பாருங்க, சிம்ம லக்னம், லக்னத்தில் ராகு. லக்னத்தில் ராகு என்பது என்ன இருந்தாலும் லக்னம் முதல்ல பழுதடைஞ்சிருக்கு. அதற்கு பிறகு குருவின் பார்வை. அதே நேரத்தில் லக்னாதிபதி அமாவாசை சந்திரனோடு இணைந்து, அமாவாசை விலகி 5 டிகிரி ஆயிடுச்சு, சில மணி நேரங்கள் கழிஞ்சிருச்சு, அமாவாசை திதி முடிஞ்சாச்சு தான். இருந்தாலும் அமாவாசை முடிந்ததற்கு பிறகு உடனடியாக நிலவு வெளியே வந்து விடுவதில்லை. அவர் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வரார். அப்ப அமாவாசை சந்திரன். அதே நேரத்தில் சூரியன் 8இல் மறைந்திருக்கிறார். இங்கே சனியோடு அவர் சேரவே கூடாத அமாவாசை சந்திரனோடும் சனியோடும் சேர்ந்திருக்கிறார். அதான் ஒரு பெரிய பாயிண்ட். அமாவாசை சந்திரனோடு சூரியன் சேரக்கூடாது. சூரியனும் பழுதுபடுகிறார், ஒளிபங்கம் அடைகிறார், ஒளி இல்லாத நிலைமையை அடைகிறார். சனியோடு சேரும்போது மேலும் இருள் தன்மையை அடைகிறார். அப்ப ஜாதகத்தை பார்த்தவொடனே உங்களுக்கு விளங்கணும். 6, 7, 8 லக்னம் ஆகிய 4 வீடுகளில் மட்டும் கிரகங்கள் இருக்கின்ற இந்த சூழலில் லக்னாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். அவருக்கு ஆகாத சனியோடு 14 டிகிரியில் இருக்கிறார். அவருக்கு ஆகாத சனியோடு 14 டிகிரியில். சனி குறைந்த அளவு அஸ்தமனம் தான். சனி என்ன இருந்தாலும் அது அஸ்தமன தோஷம், ஆனாலும் குறைந்த அளவு அஸ்தமனம். சூரியனும் சனியும் இணைந்திருக்க கூடாது என்பதை அடிக்கடி சொல்லுவேன். ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோடு எந்த கிரகம் சேருகிறதோ அந்த கிரகம் சுத்தமாக அடிபட்டு போயிடும்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க, செவ்வாய் சனியோடு சூரிய சந்திர புதன் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே சூரியன் 8இல் மறைந்திருக்க, சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்க, புதன் நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். இதுவரைக்கும் நான் சொன்னதுல எல்லாத்திலையுமே ஓரளவுக்கு நடுத்தர அமைப்புகளில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாரும் நினைக்கணும் நம்ம ஜாதகம் எவ்வளவோ பரவாயில்லன்ட்டு. புதன் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு தான் ஓரளவுக்காக அங்கே நல்ல அமைப்பு. அந்த இடத்துல ஆதிபத்தியங்கள் ஏதாவது கிடைக்கணும்னா சரி. லக்னாதிபதி 8இல் மறைந்த அமாவாசை சந்திரன் சூரியனோடு 2 சனியோடு சேர்க்க. ஒரு சில விஷயங்களை சொல்றேன் இல்லையா, பௌர்ணமி சந்திரன் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் 2 குரு, அமாவாசை சந்திரன் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் 2 சனி. இதெல்லாம் சிறு ஆன்லைன் வகுப்புகள்லேயே, ஆரம்பகால ஆன்லைன் வகுப்புகள்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த இடத்துல ஜாதகத்தை கணிக்கும் போதே பட்டுன்னு இந்த ஜாதகத்தை 2 செகண்ட்ல அதை 20 செகண்ட்ல அதை வந்து துல்லியமாக இது பண்ணிட்டு என்ன தசாபக்தி நடக்கிறது என்ற அமைப்பிற்கு வரும் பொழுது இந்த ஜாதகத்திற்கு எந்த விதத்திலும் நல்ல பதில் பலன் சொல்ல முடியலையே அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கும் ஃபாலோவர்களுக்கும் கண்டிப்பாக வந்துடணும். சரி, என்ன நடக்குது? இப்போ சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, தசாநாதன் லக்னாதிபதியை விட மேலானவன். தசாநாதன் எந்த பாவகத்தை இயக்குகிறானோ அந்த பாவகம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப தாங்கக்கூடிய அல்லது தாங்க முடியாத சூழலில் இயங்கும். தசாநாதன் எந்த வீட்டுக்கு உரியவரோ, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தன்னுடைய வீடுகளின் பலனை செய்வார். எந்த இடத்துலையும் நட்சத்திரத்தை கொண்டு வந்துடாதீங்க. நட்சத்திரம் என்பது துளி கூட எந்த இடத்துலையும் வேலை செய்யாத ஒன்று. இதை சொல்றதுக்கு எனக்கு தயக்கமே இல்லை. ஒவ்வொரு வீடியோக்களையும் இதை வலியுறுத்தி சொல்றேன். கொஞ்சம் மாணவர்கள் எப்போதோ புரிந்து கொண்டார்கள், ஃபாலோவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. அதுதான் உண்மை. சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளே பலன்களை தருகின்றன, அதுவே மேலான ஒரு நிலையை தீர்மானிக்கின்றன என்பதுதான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நட்சத்திரம் என்ன மிஞ்சி போனால் ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் தான் ஒரு கிரகம் இருக்கணும். அந்த பாவகத்தை எப்படி இயக்கப் போகிறது என்பது மற்ற விஷயங்களை சார்ந்தது. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தும் ஒரு பாவகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலன்களை கண்டிப்பாக செய்வதே இல்லை. இந்த நட்சத்திர ஜோதிடம், நட்சத்திரத்தின் வழியில் சொல்லப்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் பலன் சொல்வதற்கு சற்று இலகுவாக ஈஸியாக இருக்கிறது. மற்றும் சாஃப்ட்வேர்ல இந்த நட்சத்திரப்படி சில விஷயங்களை அடக்க முடியும் என்பதற்காகத்தான். ஜோதிடத்தை ஒருபோதும் சாஃப்ட்வேர்ல அடக்க முடியாது. அந்த சாஃப்ட்வேர் ஏஐ வந்தா கூட ஜோசியர்களுடைய பொழப்பு போகாது. எல்லாமே இங்கே தான் இருக்கு. இதுக்குள்ளதான் ஜோசியத்தை அடக்க முடியுமே தவிர கணித ரீதியாக எந்த இடத்துலையும் பலன்களை அடக்க முடியாது. சரி, இங்கே இப்போது சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்திலிருந்து 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து சுக்கிர தசை நடந்து இப்போது இந்த ஜாதகருக்கு 14/10/2024 முதல் வருகின்ற ஜூன் மாதம் 14/6/2026 வரைக்கும் சுக்கிர தசையில சந்திர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் திரையில அந்த ஜாதகத்தோட இதை பாருங்க. சுக்கிர தசை சந்திர புக்தி
6, 8, 12 என்பது எப்போது எல்லா நாளையும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் சமாளிக்க முடியாத ஒரு துன்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரே நேரத்தில் 6ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை, 6, 8 தசாபுக்திகள், 6, 8, 12ஆம் இட அமைப்புகளில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரங்களில் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப மறுபடியும் இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை புரிந்து கொள்ளும்போது தெளிவாக பலன்கள் அப்படியே துள்ளி போடுவீங்க, துள்ளி வீசுவீங்க. அப்படிதான் நட்சத்திரம் என்கின்ற அமைப்புகளுக்குள்ள மாணவர்கள் வந்துடாதீங்க, பலன் எடுக்கவே முடியாதுன்றதான் உண்மை. அப்ப 6, 8, 12 எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிராஸ் ஆகுதோ அப்போதெல்லாம் நீங்க உங்களுடைய லக்னாதிபதிக்கேற்ப நட்சத்திர ஜோதிடத்தில் நான் உன்னை இப்பதான் சொன்னேன். நட்சத்திர ஜோதிட ஆசிரியர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், இன்றைய சிஎம்மோட வீடியோ. இன்றைய சிஎம் வீடியோவை அவர் கன்னி இலக்கணம்னு போட்டிருக்கிறார். அவர் ஒரு துல்லியமான நேரத்தை போட்டு சிஎம் ஏன் சிஎம்மாக இருக்கிறார்னு அவர் பாணியில் விளக்கியிருந்தார். நட்சத்திர ஆதரவாளர்கள் எல்லாருமே, நட்சத்திர ஜோதிடர்கள் எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு தான் உலகத்தை பார்க்குறீங்க. ஒரு கன்னியா லக்கணத்தில் பிறந்து புதன் நீச்ச பங்கத்தையே அடையாத நீச்சமாக இருக்கக்கூடிய ஒருவர் சிஎம் ஆக முடியுமா அப்படிங்கிறதே பெரிய, அதுக்கு மேலெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, இங்கே பாருங்க, நான் ஏன் லக்னாதிபதி வலு என்பது அடிக்கடி வலியுறுத்துறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்க, லக்னாதிபதி 8ல் இருக்கிறார். இப்பொழுது சுக்கிரதசையில் சந்திரபக்தி வந்திருக்கிறது. சுக்கிரதசையில் சந்திரபக்தியில் இங்கே உங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. டோட்டலாக எதுவுமே நல்ல பலன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார். சந்திரபுக்தி 8ல் சந்திரன் இருக்கிறார், 12ஆம் அதிபதியாக இருக்கிறார். வந்துருச்சா நான் சொன்னது? 6, 8, 12 எல்லாம் எப்போது கிராஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கடுமையான பிரச்சனைகள் மனிதனுக்கு ஜாதகம் பார்க்க, தெய்வத்தை நம்ப என்பது போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக வந்தே தீரும். இப்போ இந்த 6, 8, 12 எப்படி கிராஸ் ஆகுது, எப்படி கரெக்டாக அந்த ஜாதகத்தில் வருது? 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்க தசாநாதனாகி அவர் இருக்க, 12ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். 6, 8, 12 என்கின்ற அந்த அப்படியே அந்த அமைப்பு தெளிவாக வருகிறதா? சுக்கிரதசை சந்திரபக்தியில் தாழ முடியாத அமைப்பில் கடும் நோயில் இருக்கிறார். 2026 நோய். ஐயா, சுக்கிரன் சுப கிரகமாச்சே, நோய் வரலாமா? நல்லா தானே இருக்கணும், சுபர்தான். ஆனால் அவர் இருந்து இயக்குவது 6ஆம் வீடு. சரி, அவர் இருந்து இயக்கக்கூடிய அமைப்பை தாங்கக்கூடியது யார்? லக்னாதிபதி. ஆனால் இங்கே லக்னாதிபதி என்னவா இருக்கிறாரு? 8ஆம் இடத்தில் இருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், சனியோடு இணைந்திருக்கிறார். லக்னம் கடுமையான ராகுவின் இருள் தன்மையோடு இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சின்ன சுபத்தன்மை மட்டும்தான் சில விஷயங்களை நீட்டிக்கும்னு சொல்லுவேன். சில விஷயங்கள்னா புரிஞ்சுக்கங்க. வயது இப்போ 30 வயது ஆகிறது, சுக்கிரதசை. 15 வயசு வரைக்கும் புதன் தசை. சரியா படிக்கலை, முழுசா படிக்கலை, எல்லாத்தையும் நிறுத்திட்டார். 15 வயசு வரைக்கும் புதன் தசை. கல்விக்கு காரகனாகிய புதன் 8ல் மறைந்து கடும் பாவத்துவத்தை அடைந்திருக்கின்ற இந்த அமைப்புல கேது தசை மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் உயிர் தன்மையை கொடுத்தது. 7 வருஷம் குருவோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? பரிவர்த்தனை பெற்ற குருவோடு சேர்ந்து 7வது கேந்திரத்தில் இருக்கிறார் இல்லையா? குருவோடு சேர்ந்தாலே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த 7 வருஷம் கேது தசையில 22 வயதிற்குரிய வகையில் தட்டு தடுமாறி அப்பவும் தடையாகி படிப்பை முழுமையா முடிக்க முடியாம ஏதோ ஒரு வகையில் 10ஆவதுல இருந்து ஒரு இது வரைக்கும் காலேஜ் தாண்டி ஏதோ ஒப்பேத்தினார். கரெக்டாக சுக்கிரதசை வந்தது. சுக்கிரதசை ஆரம்பிச்சதுலேருந்தே நோய் வந்துருச்சு. இன்றைக்கு தலையில் ஒரு பிரதான பகுதிகளில் கடுமையான நோய் தொந்தரவுகளில் இப்போ இருக்கிறார். தலையில் ஒரு பிரதான பகுதியில் நோய். சுக்கிரதசை சந்திரபுக்தியில் எதுவுமே நல்ல பதில் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்தை பார்த்தவொடனே தெரியும், எல்லா கிரகங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சுக்கிரதசை சுயபுக்தி 6ல் இருக்கு. சுக்கிரதசை சூரிய புக்தி 6, 8. சுக்கிரதசை சந்திரபுக்தி 6, 8, 12. சுக்கிரதசை செவ்வாய் புக்தி 6, 8. சுக்கிரதசை ராகு புக்தி சுக்கிரனுக்கு 8ல் ராகு. இந்த 6, 8, 12 அப்படியே எப்படி ஒரு மேத்மேட்டிக், ஒரு மேஜிக் மேத்மேட்டிக்ஸா ஒரு ஜோதிடம் கொண்டு வந்து அமைக்கிறது. அந்த நேரத்தில் பிறப்பவர்கள் எப்படிப்பட்ட துன்ப அமைப்புகளில் கொடும் துன்பத்தை, பெரும் துன்பத்தை, துயரத்தை அனுபவிக்கிறார்கள். நம்மெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்கன்றத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நெகட்டிவ் ஆகிறவங்க பெரிய இதால் இதை பார்க்கணும். சுக்கிரதசையில் ராகு புக்தி சுக்கிரனுக்கு 8. மறுபடியும் கடைசி வரைக்கும் 8ஆவே போராடுதா. சுக்கிரதசையில் குரு புக்தி, இதுதான் சுக்கிரனுக்கு 2ல் இருக்கிறார், லக்னத்துக்கு 7ல் இருக்கிறார். குரு வருகின்ற போது ஏதோ ஒன்று. சுக்கிரதசையில் அடுத்து சனி புக்தி 6, 8. சுக்கிரதசையில் அடுத்து புதன் புக்தி 6, 8. சுக்கிரதசையில் அடுத்து கேது புக்தி, அதை விட்டுருங்க. அப்ப 7 தசா புக்திகள் 6, 8ஆகவே தொடர்பு கொண்டு 6, 8ஆகவே
அதுலேயே ராகு சஷ்டாஷ்டகமாக உட்கார்றதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ என்ன நடக்கும்? ஜாதகருக்கு திருமணத்தில் துளியும் விருப்பம் இல்லை. ஜாதகருக்கு திருமணத்தில் துளியும் விருப்பம் இல்லை. உடல் ரீதியிலான பலவீனமான நிலைமை, ஒரு நோய், தலை சார்ந்த ஒரு நோய் கடுமையான அளவில் இருக்கிறது. இதில் பலனெல்லாம் பதிலெலாம் சொல்ல மாட்டேன் நான். இதெல்லாம் பாசிட்டிவான பலனை மட்டும்தான் யோசிக்கணும். இந்த ஜாதகத்தை நான் போட்டதுக்கு காரணமே, சில பேர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்கல்ல, ஐயோ இப்படி வேலை போச்சு, அப்படி வேலை போச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு, நான் அவ்வளோதான் வாழ்க்கையில் க்ளோஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஜாதகங்கள் பாருங்கள். இப்படியுமா ஒரு மனுஷனுக்கு 6, 8, 12 வரும் அப்படின்றத யோசிக்க வைக்கக்கூடிய, இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு லெவலில் 5 வருடங்களாக சரியாக 2020 ஜூன்லேருந்து நான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. 2020 ஜூன்லேருந்து அப்படியே படிப்படியாக நோய் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கிறாரு. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, சுத்தமாக ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படின்றதற்கு ஒரு எவ்வளவு மோசமாக ஒரு அமைப்பு ஒருவரை பாதிக்க முடியும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி. அடுத்த ஜாதகத்தை அதுக்காக தான் உதாரணமாக போட போகிறேன். இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனம், 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது மட்டுமே ஓரளவுக்கு ஒரு சின்ன ஆறுதல். லக்னத்தை குறிபார்ப்பது மட்டுமே ஒரு சின்ன ஆறுதல். மற்றபடி எல்லாம் 6, 8. சுக்கிரதசை முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய தசைக்கு அப்புறம் சந்திரதசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை. என்ன பலன்றதை புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரதசை முடிஞ்சவொடனே 8ல் இருக்கக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ஆரம்பிக்குது. ஆக அதற்கடுத்து ஒரு 24 வருஷம். அப்போ இந்த இடத்துல பலனை தோண்டவே வேண்டாம். பலனை தோண்டவே வேண்டாம். இதில் இப்படி நடக்கும்லாம் நீங்கள் ட்ரையல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த மாதிரியான ஜாதகங்கள் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் பரம்பொருளுடைய விளையாட்டு அப்படின்ட்டு தான் போயிடணும். ஆக 6, 8, 12 எப்படிப்பட்ட அமைப்பு? அதைவிட முக்கியமாக லக்னாதிபதி என்கின்ற ஒருவன் இதே நேரம் லக்னாதிபதி வேற மாதிரி இருக்கிறார். லக்னாதிபதி 7லேயே சூரியனோட குருவோட சேர்ந்துட்டார். தலைகளாக நிலைமைகள் மாறும். லக்னாதிபதி குருவோட 7ல் இருந்தார். லக்னத்தை பார்த்தார். லக்னமும் சுபத்துவம், லக்னாதிபதியும் சுபத்துவம். நோய் இல்லை. கடன் மனதை பாதிக்கும், நோய் உடலை பாதிக்கும். இங்கே உடம்பை பாதிக்கக்கூடிய அமைப்பு சூரியனும் சனியும் சேர்ந்து லக்னாதிபதி 8ல் மறைந்து அமாவாசை சந்திரனோட சேர்ந்ததுனால. அதே லக்னாதிபதி 7ஆம் இடத்துலையோ வேறு வகையான சுபத்தன்மையோடு இருந்தால் உடலில் பாதிப்புகள் இல்லாமல் மனதில் பாதிப்பான கடனில் கொண்டு வந்து விட்டுருக்கோம், எதிர்ப்பில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். ஆக ஒரு ஆதிபத்திய காரகத்துவங்களை எப்படி பிரித்து பார்ப்பது என்பதை இதெல்லாம் ஆரம்ப கால ஆன்லைன் வகுப்புகளிலே சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு 170 வகுப்பு வந்துட்டோம். சரி, இப்போது இதே மாதிரி ஆனால் லக்னாதிபதி வலுத்து தசையில் மட்டும் கஷ்டப்படுகின்ற ஒரு ஜாதகம். இதே மாதிரி தான் லக்னாதிபதி வலுத்து இருக்கிறார். தசை இப்போ நெகட்டிவான தசை, 6, 8, 12 சம்பந்தப்பட்ட தசை நடக்குது. அதில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை ஒருத்தர் அனுபவிக்கிறார். இந்த ஜாதகம் பர்மனண்ட் துன்பம், ரெக்கவரே இல்லை. நான் நல்ல பதிலே சொல்லலை, ரெக்கவரே இல்லை. இதில் சுக்கிரன் சூரியன் சந்திரன் அப்படின்னா இதற்கப்புறம் இதை என்ன அப்படின்றதுக்கு கூட வேண்டாம், எல்லாம் பரம்பொருடைய சித்தம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்குல்ல, இதே 6, 8, 12 அடுத்த ஜாதகம் திரையில் வந்துருச்சு. ஜாதகன் இவரும் ஒரு ஆண், 50-52 வயசாகுது. 5/6/1973 6:45 AM சேலத்துக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். ஜாதகம் திரையில் இப்போது வருது. மிதுன லக்னம், லக்னத்தில் புதன் சுக்கிரன் கேது, 2ஆம் வீட்டில் சந்திரன், 7ல் ராகு, 8ல் குரு, 9ல் செவ்வாய், 12ல் சூரியன் சனி. பிறக்கும் போது சனி திசையில் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். அந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஜோதிட ரீதியாக மாணவர்களும் ஃபாலோவர்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்பத்தான் பலன் சொல்றதுக்கான அமைப்பு டக்குன்னு வரும். 12ல் சூரியன் சனி, பிறக்கும்போது சனி தசை 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். இப்போ நடக்கிறது சூரிய தசை. அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிர தசை 2020 ஜூனில் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, இந்த ஜாதகருக்கு 2020 மேல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஜூன் தான். சூரிய தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வர்ற மே 24ஆம் தேதி சூரிய தசை முடிய போகுது. சூரிய தசையில் சுக்கிர பக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 4 மாசத்துல சூரிய தசை முடிய போகுது. சில நேரங்களில் ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். ஐயா அப்பா பக்கத்துக்கிட்டு இருக்கிற கஷ்டம்லாம் 4-5 மாதத்தில் ஒளிய போதியா, மூடி வச்சுட்டு வேலையை பாரியான்னு சொல்லுவேன். சந்தோஷமாக பலன் சொல்லுவேன். போன ஜாதகத்துக்கு நான் பலனே சொல்லலை. என்ன கேட்டாலே ஒன்றும் இல்லைங்க, என்ன சொல்ல போகிறீங்க, என்ன கேட்குறது, ஒன்றும் இல்லைங்க, எதை கேட்டாலும் நெகட்டிவ், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தான். இப்போ இந்த 2வது ஜாதகம் நல்லா இருப்பீங்க, 4 மாதம் பொறுத்துக்கோங்க, இப்போ அதற்கான ஃபவுண்டேஷன்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சந்திர தசை வரப்போகுது, ஜாலியாக
6 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் ரெக்கவர் ஆக போகுதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். சரி, இங்கே என்ன நடக்குது? இந்த இதில் லக்னாதிபதி சுபத்துவம், லக்னாதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. புதனும் சுக்கிரனும் வலுத்து லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்து லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சியாகி கேதுவோடு இணைந்திருப்பது. கேது ஓரளவுக்கு பெரிய பாவர் இல்லை. ராகுவை பொறுத்தவரையில் அவர் பாவர், ராகுவைத்தோடு ஒப்பிடும்போது கேது பாவர் இல்லை. அதுக்காக அவர் சுபராகி விட மாட்டார். இது ஒரு மாதிரியான முரண்பாடு கொண்ட ஒரு தன்மை. இந்த ராகு கேது உண்மையை நான் சொல்லுகின்ற தர்க்க ரீதியாக கேது என்பவர் நிச்சயமாக பாவர் இல்லை. இதுக்காகவே கேளயோகம் சொல்லப்பட்டது. அந்த கேளயோகத்தின் வழியாக நான் சூட்சும வலுவை சொல்லி இருக்கிறேன் என்பதை எப்போது ஒருவர் புரிந்து கொள்ளுகிறாரோ அப்போது அவருக்கு ஜோதிடத்தின் அடிநாதம் பலன்களிக்கும் மேதமை கண்டிப்பாக வந்து விடுகிறது என்று அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய கேது புதனையும் சுக்கிரனையும் வளர்க்கத்தான் செய்வார், கெடுக்க மாட்டார். அறிவை வளர்ப்பார், லக்னத்தை வளர்ப்பார், சொகுசை வளர்ப்பார். நல்லா தான் இருக்கு. ராகு இருந்தால் எல்லாம் கெட்டு போச்சு. அப்போ புதன் சுக்கிரன் ராகு லக்னத்தில், ராசியை குருவா இருக்கிறார், ராசி வலுவாக இருக்கிறார். ராசிநாதனே ராசியே ராசிநாதனாகி சந்திரன் கடகராசி இல்லையா, நல்ல வலுவா இருக்கு. 8-12 சுபத்துவம். ஜாதகர் சேலத்தில் இல்லை, தூர இடங்கள்ல இருக்கிறார். சரி, சூரிய திசை வந்தவொன்னு அப்பாவை பிரிஞ்சிட்டார், தூர இடத்துக்கு போயிட்டார். சூரியன் சனி 9ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்பா உயிரோடு இருக்கிறார். இந்த 9ஆம் அதிபதி சுக்கிரன் சனி குருவின் பார்வையில் இல்லைன்னா அப்பா இல்லை சூரிய திசையில். சூரிய தசை சனி புக்தியில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஜாதகருக்கு. சூரிய தசை சனி புக்தியில் 2023 ஏப்ரலுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே சூரியனும் சனி, ஹார்ட்டுக்கு இதான கிரகம் சூரியன். சனி சூரிய தசை சனி புக்தியா 6, 8, 12 இங்கே எப்படி வேலை செய்யுது? 8ஆம் அதிபதியாக சனி இருக்கிறாரா, 12ஆம் வீட்டில் இருக்கிறாரா, 6ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்கியிருக்கிறாரா? 6, 8, 12 இங்கேயும் வேலை செய்யுது. 6, 8, 12 சூரியனும் சனியும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 6ஆம் அதிபதியின் பார்வையை வாங்கி சனியை 8ஆம் அதிபதியாக இருக்கின்ற இந்த நிலைமையில 6, 8, 12 என்பது சூரிய தசை சனி புக்தியில செயல்படும். நல்லா காதையும் நல்லா வச்சுக்கிட்டு கண்ணையும் நல்லா வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் ஏதோ கடன்னு சொல்லிட்டு போறாயா, பைத்தியக்கார மாதிரி பணத்துறாயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாருங்க, லேசா புரியும். 6, 8, 12 அமைப்புகள் இந்த இடத்துல எப்படி செயல்படுகின்றன? சனி 8ஆம் அதிபதியாக இருக்கிறார், 12ஆம் வீட்டில் இருக்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் அதிபதியின் பார்வையை 4ஆம் பார்வையை வாங்கி இருக்கிறார். ஆக 6, 8, 12 இங்கே வந்துருச்சா? சூரியன் மட்டும் என்னவாகுது? அவரும் 3ஆம் அதிபதி தானே. இதை கூடுதலாக விட சேர்த்துக்கலாம். 3, 6, 8, 12 சேர்த்துக்கலாம். 4 பாவகங்கள் மறைபாவங்கள். 3, 6, 8, 12. 3ஆம் அதிபதியாகி அவர் 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்த்து 8ஆம் சேர்ந்திருக்கிறார். 3, 6, 8, 12 வந்துருச்சா? சூரியன் 3ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்த்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இப்ப ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடு தொடர்பு கொள்கின்ற கிரகம் கடும் அமைப்புகளை செய்யும் அப்படின்னு சொல்றேன்னா, ஜாதகர் சுக்கிர தசை வரைக்கும் ஜாலியா இருந்தார், ஒன்றும் கிடையாது. ஜோசியம்னாலே பொய்ன்னு சொல்லியிருப்பார். இதற்கு ஜோதிடம் வரும். ஜோதிடம் தேவையில்லாதவராக இருந்தார். சூரிய தசை எப்பொழுது 3, 6, 8, 12 என்கின்ற அமைப்பை பெற்று பாபத்துவமாகி, இதுல தப்பிச்சது என்ன? முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம். சூரியனை குருபாக்குறார். 3, 6, 8, 12 வேலை செஞ்சாலும் சூரியனை குருபாக்குறார். முதலில் பாபத்துவம். சூரிய தசை சனி புக்தியில ஜாதகருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் பைபாஸ் சர்ஜரி அப்படி இப்படின்னு பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 3 மாதத்துல அதே சூரிய தசை சனி புக்தியில லே ஆஃப் மூலமாக வேலை போயிடுச்சு. இன்னி வரைக்கும் வேலையில் இல்லை சார். அட்டமத்து சனி வேற, கடகராசி பூச நட்சத்திரம். அட்டமத்து சனி வேற, அட்டமாதிபதி தசையோடு அட்டமாதிபதி புக்தி அட்டமாதிபதியோடு சேர்ந்து 3, 6, 8, 12 எப்படி வேலை செய்யுது? ஆனா மனுஷன் சந்திர திசையில டாப்பா இருப்பான். இவருக்கு தற்காலிக துன்பம். வெறும் இந்த 6 வருஷம் மட்டும்தான். இவர் வாழ்க்கையில மறக்க மாட்டார். 2020 மேலிருந்து 2026 மே வரைக்கும் இவர் படுற கஷ்டம் கடுமையான கஷ்டம். ஒன்லி 6 இயர்ஸ். ஏன்? லக்னாதிபதி பலமாக இருக்கிறார். ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வேலையே போனாலும் அவரை தாங்கிக் கொள்வதற்கென்று சக குடும்ப மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா, ஏதோ ஒருத்தர். மற்ற பாவங்கள்லாம் வேலை செய்யும்ல. 2ஆம் பாவகம் வளர்த்துருக்கு, மற்ற பாவங்கள் வேலை செய்யும்ல. வேலையே போய் வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை சாப்பாடு இது அமைப்புகளுக்கு என்ன காரணம்? போன ஜாதகம் மாதிரி இல்லாம லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம்.
லக்னத்திலேயே லக்னாதிபதி திக்பலமாக அமைந்து தூர இடங்களில் இருந்தாலும் கூட லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால், ராசியும் கூடுதலாக சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறார். பார்த்தவொடனே ஆட போகிறங்க ஏப்ரல் மாதம், மார்ச் ஏப்ரலுக்கு மேலே வேலை கிடச்சிருங்க. மறுபடியும் ரெகுலராக ரொட்டீனாக ஆரோக்கியத்தோடு நல்ல விதமாக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே கருப்பு பக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்மை இந்த 6 வருடங்களுக்கு மட்டும் உண்டு. 3, 6, 8, 12 ஆகிய இந்த 4 அமைப்புகளையும் ஒரு சேர தொடர்பு கொண்ட சூரியன் உங்களை போட்டு படுத்தி எடுத்துருவார். ஆனால் இந்த வருடத்தில் குருவின் பார்வை மட்டும் இல்லைன்னா இதுவும் ஒரு மாதிரியான ஜாதகம் தான். குருவின் பார்வை முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் தூர இடங்களில் அவரை நகர்த்தி வச்சு ஏதோ ஓரளவிற்கு லக்ன சுபத்துவத்தின் காரணமாக மற்ற பாவக அமைப்புகளின் காரணமாக தகப்பனை மட்டும் பிரித்து வைத்து தகப்பனுடைய சப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் வச்சு தாயோடைய சப்போர்ட், சந்திரன் வளர்த்திருக்கிறார், தாயோடைய சப்போர்ட், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்கிறார், தந்தை தாய் மனைவி போன்ற சப்போர்ட்டுகளின் அடிப்படையில் அப்படியே ஓரளவிற்கு ஒரு 6 வருடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மைகளை கொடுத்து சந்திர திசையிலிருந்து மறுபடியும் மனுஷனை அப்படியே ஆக்டிவாக ஆக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கூட மீண்டெழுந்து விடுகின்ற ஒரு 3, 6, 8, 12 ஜாதகம். முதல் ஜாதகம் நான் பதிலே சொல்ல மாட்டேன், நான் சொல்லவும் இல்லை, அதெல்லாம் மீண்டு வர முடியாது. முடிவு முதல் ஜாதகத்திற்கு அது நமக்கு தேவையில்லாதது, எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு சந்தோஷமான ஒரு பதில். சந்திர திசை நல்லா இருக்கவங்க கவலைப்படாதீங்க. எல்லா வகையிலையும் இந்த 6 வருடம் எதை இழந்தீர்களோ, ஆரோக்கியத்தை இழந்தீங்க, வேலையை இழந்தீங்க, பொருளாதாரத்தை இழந்தீங்க, எல்லாவற்றையும் இந்த சந்திர திசை உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்துவிடும். அட்டமத்து சனியும் அட்டமாதிபதியுடைய புக்தியும் 6, 8 அமைப்புகளும் ஒரு தற்காலிகமான கொடும் தொல்லையை, பெரும் துன்பத்தை எப்படி கொடுக்கும்? தற்காலிகம், அங்கே நிரந்தரம், இங்கே தற்காலிகம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நான் புரிந்து கொண்ட இந்த ஒரு அமைப்புல ஒரு எளிய நிலையில ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டா, சுபத்துவ அமைப்புகள், பாவத்துவ அமைப்புகள், நான் ஒரு அடிக்கிறேன் தாங்கிறதுக்கு உங்களுக்கு உடம்புல சக்தி இருக்கா என்பதை போல ஒரு லக்னாதிபதியின் வலு மற்றும் டெம்பரவரியா இருக்கக்கூடிய தசாநாதனே லக்னாதிபதியை விட வலிமையானவன். திருப்ப 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 உங்க மனசுல பதியணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னதான் லக்னாதிபதி இருந்தாலும் தசாநாதன் இருள் தன்மையோடு 3, 6, 8, 12 அப்படியே தொடர்பு கொண்டா உங்களுக்கு துன்பங்கள் வந்தே தீரும். நீங்கள் அதை தாங்குறீங்களா தாங்கலையான்றதை தான் லக்னாதிபதி குறிப்பார். ஆனால் துன்பங்கள் வந்தே தீரும். எல்லாருக்குமே பிரச்சனை வருது. ஒருத்தர் பிரச்சனையில ஓடி போயிடுறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு, அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு முடிவை தேடிடுறாரு, அல்லது மறைந்து கொள்ள சாமியாரா போயிடுறாருயா. அதே ஒரு பிரச்சனை வேறு வகையில் அதை விட கொடுமையாக ஒருவருக்கு வருகிறது. அவர் ஊரிலேயே இருந்து சமாளிக்கிறார். இது எல்லாத்தையும் அந்த லக்னாதிபதி வலுதாங்க குறிக்கும், தீர்மானிக்கும். ஆக 2 ஜாதகங்கள்லையும் 3, 6, 8, 12 என்பது எப்படிப்பட்ட ஒரு தன்மையில கடுமையான அமைப்புல பலன் செய்கிறது என்பதையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். போன ஜாதகத்துல கூட 3, 6, 8 எப்படிங்க வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனே 3ஆம் அதிபதி, அவரும் அங்கே 3, 6, 8 தான் இருக்கிறார். அதாவது 3ஆம் அதிபதியாகி போன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் அதிபதி தான். 3, 6, 8, 12 தான் அங்கேயும் வேலை செய்யும். ஆக 3, 6, 8, 12 என்கின்ற அமைப்புகள் எப்போது வந்தாலும் ஒரு மனிதனை கடுமையான தொல்லைகளை வறுத்தெடுத்து விடும் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகங்களா, ஓரளவிற்கு தாங்கக்கூடிய ஜாதகம், தாங்கவே முடியாத ஜாதகம் என்கின்ற அமைப்புல 2ஐயும் பார்த்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு பொது வீடியோல சந்திப்போம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.